ஆக்டர் ரஜினிகாந்துக்கு படைப்பா படத்தில் 10 கோடி ரூபா சம்பளம் அப்படின்றத இன்டர்நெட்டில் நம்மளால் பார்க்க முடியும். இந்த 10 கோடி ரூபா தான் சம்பளமான்றது முன்ன பின்ன இருக்கலாம், அது எக்ஸாக்டான நம்பர் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த 10 கோடி ரூபா படைப்பா படத்தில் அந்த காலத்திலே வாங்கியிருக்காரு. அதாவது 1999 அடல்ட் லைஃப் வாழ்ந்தவங்களுக்கு இந்த 10 கோடி ரூபாவோட வேல்யூ புரியும். ஆனால் இதுக்கப்புறம் பிறந்தவங்களுக்கோ இல்லை அந்த டைமில் குழந்தையா இருந்தவங்களுக்கோ நம்மளால் உணர முடியாது இந்த 10 கோடி ரூபாவோட உண்மையான வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த 10 கோடி ரூபாவோட மதிப்பை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா 1999 இந்த 10 கோடியை வச்சு என்னென்ன வாங்க முடியுமோ அதே இதை இப்போ நம்மளால் வாங்க முடிகிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ற நம்ம கம்பேர் பண்ணோன்னா அந்த 10 கோடி ரூபா மதிப்பு 1999 எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் ஆஃப் காசு இருக்குது, அந்த காசை வச்சு நம்ம என்ன பொருள்லாம் வாங்க முடியும் அப்படின்றத பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்ச்சேசிங் பவர்ன்றது கரன்சியை பொறுத்தும் கண்ட்ரியை பொறுத்தும் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம கண்ட்ரியில் நம்ம சம்பாதிக்கிற காசை வச்சு என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க முடியும், என்ன சர்வீசஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுன்றதுக்கு நம்ம சம்பாதிக்கிற காசை பொறுத்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அதுதான் பர்ச்சேசிங் பவர் ஆஃப் தட் மணி. அதே காசை வச்சு நம்ம டெவலப் கண்ட்ரிக்கு போனோன்னா நம்ம இப்போ வாங்குகிற பொருட்களும் சர்வீசஸை விட நம்ம கம்மியாக தான் ஆக்சஸ் பண்ண முடியும், கம்மியாக தான் வாங்க முடியும். இதை பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் ஏன் நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் 1 கோடி ரூபா வருஷத்துக்கு சம்பாதிக்கிறதும் இந்தியாவில் வருஷத்துக்கு 25 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன் நான் பர்ச்சேசிங் பவரை பற்றி இவ்வளோ சொல்கிறேன்னா, நம்ம ஒரு பாஸ்ட் டேட்டா காசை வச்சு பார்த்தோன்னா அந்த காசோட பர்ச்சேசிங் பவர் அந்த டைமில் எவ்வளோ, அதே பர்ச்சேசிங் பவர் இப்போ நமக்கு வேணும்னா எவ்வளோ காசு வேணும் அப்படின்னு கம்பேர் பண்ணால் தான் அந்த காசோட உண்மையான மதிப்பு நமக்கு புரியும். இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பொருட்களோட விலை ஒன்றா ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வருஷங்கள் போக போக இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இது தமிழில் பணம் வீக்கம் அப்படின்வாங்க. இப்போ இந்த இன்ஃப்ளேஷன், அதாவது இந்த பண வீக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த 10 கோடி ரூபாயை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 50 70 கோடி ரூபா வரும். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, இந்த 10 கோடி ரூபாயோட பர்ச்சேசிங் பவர் 1999 கிட்டத்தட்ட இப்போ நமக்கு 50 கோடியிலேருந்து 70 கோடி ரூபா இருந்துச்சுன்னா என்னெல்லாம் வாங்க முடியுமோ அதை 1999 இந்த 10 கோடி ரூபாய் வச்சு வாங்க முடியும். இப்போ 10 கோடி ரூபா 1999 எவ்வளோ பெரிய காசு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதாவது பணத்தை வச்சு எந்த ஒரு பாஸ் டேட்டா வந்தாலும் அந்த டேட்டாவை நம்ம அப்படியே எடுத்துக்கூடாது. அந்த காசோட இப்போக்கான மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா தான் அந்த டேட்டாவோட உண்மையான வேல்யூவே நமக்கு புரியும். இந்த இன்ஃப்ளேஷன், அதாவது இந்த பணவீக்கம் 6லேருந்து 7% வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 1999 இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா கடந்த 27 வருஷத்தில் 5லேருந்து 7 மடங்கு ஜென்ரல் ப்ரைஸஸ், அதாவது எல்லா பொருட்களோட விலை 5லேருந்து 7 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 1999 ஜென்ரலாக விலைவாசிகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் எடுத்தோம்னா $1 கிட்டத்தட்ட 95 ரூபா வருது. இதுவே 1999 42 ரூபா கிட்ட தான் வருது $1. அதாவது இன்றைக்கை விட 1999 நம்மளோட ருப்பி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு.